இந்த இயேசு மரவார் ஊழியத்தின் சார்பாக வாரந்தோடு நடக்கிற இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையோட தடைகளை மாற்றி ஆண்டவரே இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் இப்பொழுது செபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் அளவில்லாமல் ஆண்டவரை அசைவாடும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நீ கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. அற்புத வல்லமை இந்த காலை வேளையில இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுதி கொள்ள ஆண்டவரே இந்த காலை வேளை நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, அப்பா, உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். எங்களுடைய சத்தத்திற்கு கர்த்தாவே ஒரு விசை நீர் செவிசாய்க்கும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஓ தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்து ஓ thank you Jesus, தாய் போல தேற்றுகிறவரே, ஓ மை நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ thank you Lord, hallelujah. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுமா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்வில். இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா, யா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல பாசம்
ஆண்டவரே எந்த பிரச்சனையோடு, கவலையோடு, பாரத்தோடு ஆண்டவரே இந்த காலவேளையில இந்த ஜூம் ஆப், இந்த ஆண்டவரே ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டு இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே கண்ணீரை துடைக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. உலகம் எங்கும் ஆண்டவரே பல நாடுகளில் இருந்தும் ஆண்டவரே இதை நேரலையிலே பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. ஆராதனை முடிவதற்குள் ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்திலே கிடைக்கும்படி நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் செய்கிற ஜெபங்கள், கேட்க போகிற வார்த்தைகள் எங்களோடு கூட இரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்திய தேச எல்லையில் இருக்கிற பதற்றங்கள் மாறட்டும், மதுபான ஆலைகள் மூடப்படட்டும். எத்தனை விதவைகள் எங்க தேசங்கள்ல ஆண்டவரே, இந்த மதுபான அழிஞ்சி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்க சபிக்கிறோம். அந்த பிசாசை மதுபானம் குடிக்க வேண்டும் என்று தூண்டுகிற மகன், ஒரு குடும்பத்துல மகன் குடிக்கிறான், தகப்பன் குடிக்கிறான், இப்ப பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. உங்க கடைசி காலம், உங்க எழுப்புதலை இழந்துடக்கூடாதுப்பா, என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, இந்த நிலையை மாற்றி போடுங்க அப்பா. கல்லூரியில படிக்கிற மாணவிகள், மாணவர்கள் மதுபானம் குடிக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் தலைவர்களை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வல்லமை வெளிப்படட்டும் ராஜா, உடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்க ஜெபத்தை கேட்டீர், அதுக்காய் நன்றி. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அப்பா, மீண்டுமா ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய தாசனுக்கு ஆம்ட பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தாசனுக்கு ஆம்ட பாதத்தில் வருகிறோம் அப்பா. நீர் கொடுத்த உம்முடைய தாசனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்த இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் சிறிது நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. தெய்வம் எங்களை தகுதிப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சத்தத்திற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலமா நீ பேச போகிற ஆண்டவரே வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதை செய்யும்படிக்காய் ஆண்டவரே, அதை நாங்கள் கடைபிடிக்கும்படிக்காய் ஆண்டவரே, அதை நாங்கள் தொடரும்படிக்காய் தேவன் எங்களுக்கு பலப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிப்பீராக. மகன் பேசுகிற பொழுது ஆண்டவரே, உம்முடைய தாசன் பேசுகிற பொழுது உம்முடைய வார்த்தை அக்னியாய் வெளிப்படுவதாக. கரங்களை நீட்டும் பொழுது கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடப்பதாக. கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி கிரியை செய்வதாக. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படும், நீர் மகிமைப்படும் சுவாமி. எல்லா மகிமைக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவான தெய்வமே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். திருமாமறையே அருள் பதியே திருமாமறையே அருள் பதியேனில் திருச்சபை வளரனின் தயை புரியே திருமாமறையே அருள் பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே கருணை வாசகர் கதிர்பலர் தோழிர
கருணை வாசகர் கதிர்பரத் தொழிரம் கனகார் புவினின் தேயகல மருள் ஜனமொழியுற அவனருளுணர திருமா மறையே அருள் பதியேனு திருச்சபை வளரனின் தயை புரியே. இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இறையே நினைமை விசுவாச நேசமோடையூவும் தாசர்கள் பேச திருமா மறையே அருள் பதியேனு திருச்சபை வளரனின் தயை புரியே. சத்தியபோதம் ஈத்த ரைதனில் செழிக்க, சத்தியபோதம் ஈத்த ரைதனில் செழிக்க, தமியோ நின் புகழே உரைக்க, நித்திய பாக்கியமே புவிகளிக்க திருமா மறையே அருள் பதியேனு திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமா மறையே அருள் பதியேனின் திருச்சபை வளரனின் அருள் புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணருடைய கூட்டம் மிகுதி என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்றைய தினம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது தேவ கிருபை இறங்கட்டும். வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்தருளும், எங்கள் கண்களை அதை பார்க்கும்படி திறந்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நீசனை மறையும், நீர் பேசும், இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு வல்லமணி சத்துரு கட்டுக்களையும் சத்துரு கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவள்மே நாமத்துக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் இந்த இடத்தையும் பரிசுத்தமான உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு சந்தித்து உங்களை ஆண்டவருடைய மகிமையின் கரத்தில் கொடுத்து ஜெபிப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். மகிமையான தேவன் நம் மத்தியில் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உலகம் கொடுக்கிற பொருள், உலகம் கொடுக்கிற செல்வம், நகை, நட்டு, வைரம், வைடூரியம், அத்தனை செல்வம், பொக்கிஷங்கள், பொருளை காட்டிலும் அவருடைய பிரசன்னம் மேலாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை நான் ஜூம் ஆப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன்.
அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஜூம் ஆப் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு அல்லது இமெயிலில் பேசி இந்த ஊழியத்தை இவ்வளவு நாட்கள் எங்கே இருந்ததுன்னு தெரியல ஐயா, மலேசியாவிலிருந்து ஒரு அம்மா தெரேசா என்று ஒரு அம்மா கூப்பிட்டார்கள். சொன்னார்கள், ஐயா நீங்கள் பாடின ஒரு பாட்டு நான் இந்த லைவில் கேட்டேன், என் வாழ்வின் இருந்து எத்தனை சந்தோஷம், புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில், அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு பொறுத்து அப்படியே சமாதானத்தை கொண்டு வந்தது. எத்தனை சந்தோஷம் பாருங்கள். ஊழியம் செய்வது பெரிதல்ல, அதில் என்ன ரிசல்ட் வர்றது தான் முக்கியம். கைகளை தட்டி எவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது என்பது முக்கியமல்ல, அதனால் என்ன பயன் என்பது தான் முக்கியம். நாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறோம், எவ்வளோ ஆழமான சத்தியமாக, பைபிள் டீச்சிங்காக அல்லது காஸ்பல் மெசேஜ், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் ரிசல்ட் என்ன? ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டுன்னு வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. மொபைல் வச்சிருந்தா ஆஃப் பண்ணிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உள்ள கரச்சிலிருந்து, அதிசயமான தேவனுடைய வல்லமை உள்ள கரச்சிலிருந்து மகிமையான கரம் இறங்கி வரப்போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அநேகர் நேரடியாக பார்ப்பதில் நான் சந்தோஷமடைகிறேன். பல ஆலயங்களில் ஆராதனைகள் இருந்த பொழுதிலும், பல மக்களுக்கு ரொம்ப பிஸியாக இருந்த பொழுதிலும், இந்த ஊழியத்தோடு இணைந்து ஆண்டவருடைய மகிமையின் கரத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனையுமே இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். 28:2 வாசிக்க கேட்போம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் சங்கார புசல் போலவும் அவன் கல்மலையை போலவும் புரண்டு வருகிற பெரும் வெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். இது திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவன் சங்கார புசலை போலவும் கல் மழையை போலவும் புரண்டு வருகிற பெரும் வெள்ளத்தை போலவும் வந்து எதில் தள்ளிவிடுவானாம்? தன் கையினாலே தள்ளிவிடுவான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. யாரை குறித்து? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. நாம் பரிசுத்த ஆவியானை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். ஏதோ பரிசுத்த ஆவி வந்து விட்ட உடனே கையை தட்டுவதும் காலை தட்டுவதும் ஒரு அந்நிய பாஷை பேசி உடம்பை உலுக்குவதும் ஏதோ 2 தீர்க்க தரிசனம் சொல்வதும் இதோடு முடிந்து விட்டது என்று. எனவேதான் அவருடைய வல்லமையும் திராணியும் பற்றி யாருமே இதுவரை புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அற்பமாக எண்ணப்படுகிறோம். அவர் சாதாரண ஒரு மனிதனுக்குள் மனுஷுக்குள் வருவத ஒரு அருளை போல தேவனுடைய வல்லமை உள்ள கரச்சினால் அவன் சத்ருவை தள்ளி போடுவான். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? ஒரு அனுபவமா? இல்லை. பிதா எப்படியோ குமாரன் எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவி தேவனாகவே இருக்கிறார். அவர் நாட்டியப்போ இதோ அனுபவம் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, அவர் பர்சன். ஆள் சச்சம் உடையவர், தெய்வத்துக்குரிய அத்தனை வல்லமையும் பொருந்தினவர், தேவாதி தேவனுக்குரிய அத்தனை சக்தியும் வல்லமையும் திராணியுடைய இறைவன், மகிமையான தேவன். அவர் இறங்கி வந்தால் போதும். வெறும் அந்நிய பாஷை பேசி கையை தட்டி காலை தட்டுவதற்காக மட்டும் அல்ல, அவர் உனக்குள் இருந்தாலே போதும். உன்னை போல பெரியாள், உன்னை போல திராணி உடையவன், உன்னை போல வல்லமை உடையவன் இந்த உலகில் ஒருவனுமே இல்லை. கைகளை தட்டி. எனவே சகரியா எழுதுகிற பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வல்லமையும் திராணியும் உடையவர். பரிசுத்தாவின் அனுபவங்களை குறித்து இன்று நான் உங்களோட பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். தேவனுடைய வல்லமையுள்ள ஆவியான ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது அவனில் ஏற்படும் மாற்றம். முதலாவது அனுபவம் என்ன? பலம் கிடைக்கிறதாம். அவர் வரும்பொழுது, பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து, எப்படியா?
நீங்கள் பலன் அடைந்து பின்புதான் சாட்சியா இருப்பீர்கள். பலன் அடைந்து மகிமையான தேவன் தமக்குள் வரும்பொழுது ஒரு பலன் கிடைக்கிறது. சங்கீதம் 146:3 சொல்லுகிறது, ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. அவர் வல்லமையும் திராணியும் உடையவர். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 மணிக்கு இயேசுவை ரட்சித்தார். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை என்னுடைய பிறந்த நாள் பிறக்கும் அந்த காலை 11:20 மணிக்கு 4 மணி நேரம் இயேசுவை தரிசித்தேன். இறைவன் என்னோடு பேசினார். முகமுக பட்ட பகலில் காலை 11:20 மணிக்கு சூரிய பிரகாசம் போல வானத்திலிருந்து என்னோடு பேசினார். அவருடைய வல்லமையின் ஆவியினால் நிரப்பினார். உலகமெங்கும் புறப்பட்டு போ என்றார். உன்னை தீர்க்கதரிசியை அழைக்கிறேன் என்றார். பரமசிவன் மகனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் என்ன சம்பந்தம்? பரமசிவன் மகனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் எனக்குள் வந்தார். அன்று தொடங்கின ஓட்டம் பாருங்களேன். ஆண்டவற்றில் கேட்டேன், நான் போகும் இடமெல்லாம் நீ வர வேண்டும் சுவாமி என்று அன்றைக்கு வாக்கு கொடுத்து இன்றும் கரம் பிடித்திருக்கிறார். போகும் இடமெல்லாம் புயல் வந்தது, காற்று வந்தது, சுனாமி வந்தது, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, ஊழிய பிரச்சனை, சரீர பிரச்சனை, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நீந்தி வந்திருக்கிறேன். அத்தனைக்கு மத்தியில் விழாதபடி காத்த ஒரு தெய்வம் இருந்தார். கைகளை தட்டி நான் சற்று சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது என்னை தாங்கி பிடிக்கிறவர். நான் 100%, 100% இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ முடியாது. ஆனால் நம்ம நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. கைகளை தட்டி என்னை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவரை நிலைநிறுத்துகிற தேவன் மகிமையான தேவன், மகிமையான தேவன். அந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்ற ஜனங்களைப் போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அவரை பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அபிஷேகம் என்பது சிலோ கையை வச்சுக்கிட்டு தோத்திரம் போடுங்க, தோத்திரம் 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 வரதில்லைங்க. அது ருசித்தவனுக்கு தான் தெரியும் அவருக்கு நமக்குள்ள உறவு எப்படி என்று. எல்லோரும் ஊழியர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் போதர்களா? எல்லோரும் சுவிசேஷர்களா? எல்லோரும் இதோ மேய்ப்பர்களா? இல்லை. ஒருவனுக்கு ஒரு விதமாக, வேறொருவனுக்கு வேறு விதமாக இருக்கிறது. ஆண்டோடைய ஊழியம் என்று காப்பி அடிக்கப்படுகிறது. ஈ அடிச்சான் காப்பி. ஈ அடிச்சான் காப்பின்னு என்ன தெரியுமா? ஒரு முட்டா பைய படிக்காதவன், நல்லா படிக்கிற ஒருவன், 2 பேர் இருந்தான். இந்த முட்டா பைய எப்பவுமே என்ன செய்வான் தெரியுமா? முட்டை வாங்குறவன் தன்னுடைய அந்த நல்லா படிக்கிறவன் பேப்பரை பார்த்து பார்த்தே எழுதுவான். இப்போ எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பார்த்து அப்படியே எழுதிட்டான். ஒரு ஈ வந்து பறக்கிற ஈ வந்து அந்த நல்லா படிக்கிறவன் பேப்பரில் உட்காந்துச்சு. பேப்பரை மடிக்கும் போது ஐயோ பேப்பர் ஈவன் ஷட்டுன்னு அடித்தா அமுக்கிட்டான். அமுக்கிட்டு பேப்பரை மடித்து கொடுத்தான். இவன் பார்த்தான், எல்லாம் எழுதிட்டு ஈயும் பிடிச்சி அடித்து வைக்கணும் போலுக்குன்னு ஒரு ஈயை பிடிச்சி அடித்து வச்சான். இதான் ஈ அடித்தான் காப்பி. நீ ஒரு மேகசின் தொடங்கினா நானும் ஒரு மேகசின், நான் டிவியில் பேசினா நீனும் ஒரு டிவியில் பேசுவது, நான் ஒரு சேனலை தொடங்கினா நீ ஒரு சேனலை தொடங்குறது, ஒருத்தன் பாட்டு பாடி ஆடினால் உலகமே ஆடுறது, அதே மாதிரியே பாட்டு பாடுறாரு. நேற்று ஒருத்தர் ஆடுறாரு பாருங்க பயங்கரமா, அதுக்கு லட்சக்கணக்கில் லைக். ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி அழைப்பு இல்லை, ஒரே மாதிரி ஊழியம் இல்லை. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. நாம் வேணா ஆக்டர் மாதிரி மற்றவங்கள மாதிரி பேசி காட்டிடலாம், ஆனா வரங்கள் வல்லமைகள் கர்த்தருடையது. கைகளை தட்டி அது யாரு மாதிரியும் வர முடியாது. வேணா ஆக்ட் மாதிரி மோனோ ஆக்டோ மிமிக்ரியோ பண்ணிடலாம் பாருங்க, ஆனா ஆண்டவர் இயேசு இறங்கி வர வேண்டும். அந்த அபிஷேகம் வேண்டும், அந்த அழைப்பு வேண்டும், பகிர்ந்தளிக்கிற பரிசுத்தாவின் தயவு அது. கைகளை தட்டி எல்லாரும் மாதிரி வர முடியாது. ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொருவனுக்கு வேறு விதமாகவும் பகிர்ந்தளிக்கப்படுது. இதெல்லாம் யார் நடப்பிக்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிறார். வல்லமையும் திராணியுடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். பரிசுத்தமான தேவனுடைய வல்லமுள்ள கரத்தில் இருந்து இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எத்தனை சந்தோஷம்! இல்லை அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் வேத புத்தகத்திலே வருகிற நடுமையமான வேத வசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 118:8 என்னது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை. ஒரு பெரிய பலவான் ஒருத்தனும் ஒரு நோஞ்சாம்பைய ஒருத்தனும் காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க.
அப்போ நோஞ்சான் கேட்டான், டேய் காட்டுக்குள்ளே போகிறோமே சிங்கம் கிங்கம் புலி கிளி வந்துருச்சுன்னா என்னடா செய்கிறதுன்னு கேட்டான். அப்போ அந்த குண்டன் சொன்னான், நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற மாட்டேன், என் உசுரை கொடுத்து காப்பாற்ற வேண்டான்னா. இவங்க சொன்ன மாதிரியே கும்பிட போனது இவன் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே இவன் நினச்சது மாதிரி ஒரு சிங்கம் வந்துடுச்சு. இப்போ அந்த சிங்கம் வந்து அவன் பக்கத்தில் வந்தது. வந்து உடனே இவன் சிங்கம் வந்துருச்சுன்னு அலறின உடனே அடுத்த செகண்ட் குண்டனை காணும். இந்த ஒல்லியானவன் உட்கார்ந்தான், சிங்கம் குண்டன் வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். இப்போ என்னாச்சு, இந்த லீன் ஸ்கெல்டன் வந்து முழங்கால் போட்டான். வேற வழியே தெரியல, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன். முழங்கால் போட்டு கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இயேசுவே ரட்சியம் என்று சொல்ல ஆரம்பித்தான். இப்பொழுது கண்களை மூடி அப்படி பயபக்தியாக ஜெபம் பண்ண என்ன நினச்ச, சிங்கம் வந்து முகர்ந்து பார்த்தது, வந்தபடியே ஓடிடுச்சு. இது ஆச்சரியமாக இருந்தது. மேலேருந்து குண்டை இறங்கி வந்தான். இந்த ஒல்லியானவன் சேர்ந்து பேசிக்கிட்டே போனாங்க, என்னடா இது இப்படி நீ சிங்கத்துக்கு எப்படிடா தப்பிச்ச அப்படியே அந்த ஆச்சரியமான காரியத்தை பேசிக்கொண்டே போனார்கள். இப்போ போய் கொஞ்சம் தூரம் போனவுடனே தேனீ கூட்டம் ஒன்று கலைந்து இவர்களை துரத்த ஆரம்பிச்சது. இப்போ தேனீக்கள் விரட்டுது. இந்த ஒல்லியானவன் குண்டனை ஓடுறான். ஓடும்போது இந்த ஒல்லியானவன் கூச்சல் போட்டான், டே என்னை காப்பாத்துறா, என்னை காப்பாத்துறா, என்னை காப்பாத்துறா, தேனீ விரட்டுதே 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 என்னை காப்பாத்துறா என்று சொன்னான். இவனுக்கு ஒரு ஆச்சரியமாயிருச்சு இந்த தடியனுக்கு. அவன் கேட்டான், ஓடி தப்பிச்சு போயிட்டாங்க. கேட்டான், என்னடா சிங்கம் வந்தபோது தைரியமாக இருந்த, இந்த தேனை விரட்டும் போது இப்படி நீ போய் ஓடிட்டியா என்னடாண்ணா? அப்போ தான் அந்த ஸ்கெல்டன் நினச்சான், ஐயோ மடையனாகி போகிவிட்டேனே. கொஞ்சம் யோசித்துட்டு சொல்லலாம், அது வேற ஒன்றும் இல்லைப்பா, சிங்கம் வரும்போது இயேசுநாதரோடு இருந்தேன், தேனி வந்தபோது உன்னோட இருந்தேன், அதான் வித்தியாசம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வலது பாரசத்திலிருந்து நாம் அசைக்கப்படுவது இல்லை. கைகளை தட்டி, எனவே மனிதனை நம்புவதை பார்க்கிற கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எரேமியா 15 நீதிமொழி 25:19 சொல்லுகிறது, ஆபத்தில் காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி பிறண்ட காலுக்கும் சமானம். எரேமியா 17:5 சொல்லுகிறது, மாமிசமானதை தன் புயபலமாக்கி மனிதனமே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்புகிறவனு என்றென்றைக்கு அசையாத சியோன் பர்வதத்தை போல இருப்பானம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அவருடைய நாமத்தில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அவருடைய ஆவியின் வல்லமையில் இருக்கிறது. இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உங்களை, இந்த அபிஷேகம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையை, இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளையும் நடத்துகிற கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18-19 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சங்கீதம் 146:10 சொல்லுகிறது, குதிரையின் கால்களில் கர்த்தர் பிரியமாயிருக்க மாட்டார், அவருடைய பலத்திலே தான் நாம் எழுந்தெழுவோம், அவருடைய பலத்திலே தான் வாழ்கிறோம். நம்முடைய பலத்திலே எழுந்தெழுதும், அப்பொழுது நம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும்.
நாதனே சுங்கமை வேதனை பொங்குன நாதனே சுங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துய்ய தூதல் தோளும் செய்ய பாதம் வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட சீரும் புயலினால் பாரினில் பொங்கிட பாரில் நடந்த பொன்னீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்ற எம்மாக்கினை யாவையும் போக்கிட மற்ற எம்மாக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த பொற் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிற பாதம் அடைந்தவர் காதரவாய் பிற சாதம் அருள் இயேசுநாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரின் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். இன்பகரமான இயேசுவின் பாதம். மரியாள் பரிமள தைலத்தை பூசி மகிழ்ந்த பாதம் தேவனுடைய பாதம். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது இந்த தேவனுடைய பாதத்தில் இருந்து வரும் பிரசன்னம் இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமே தம் ஊழியனையும் கனப்படுத்தும் ஒரு ஆவியானவர். எனவே ஏசாயா எழுதுகிறான், சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருள் என் கரத்தினெல்லாம் மறைக்கிறேன். மலையில் மேல் இருக்கும் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மலையில் மேல் இருக்கும் சுவிசேஷனுடைய பாதங்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அவர்கள் நிரப்புகிறார். வல்லமை நான் நிரப்புகிறார். வரங்களில் நான் நிரப்புகிறார். கிருபையும் சத்தியமும் வல்லமையும் உங்களுக்குள் தங்கி இருக்க போகிறது. வரும் நாட்களை நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கு மேலான அபிஷேகத்தை உங்களுக்கு கொட்ட போகிறார். நேற்று ஒருவர் எனக்கு தொலைபேசியில் பேசி சொன்னார், இனிமேதான் அண்ணன் உங்க ஊழியமே. இந்த 8 மாத காலத்தில் நான் உடைந்த போல என் வாழ்க்கையில் நான் எப்பொழுது உடைந்ததே இல்லை. எப்பொழுது என் வாழ்க்கையில் நான் உடைந்து போன நாட்களே இல்லை என்றாலும் அவர் சொன்னார், அண்ணே இந்த உடைந்ததற்கெல்லாம், இந்த நொறுங்கினதற்கெல்லாம், இந்த கண்ணீர் வடித்ததற்கெல்லாம், நீங்கள் கலைகின்ற நாட்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பரிசாக ஒன்றை கொடுக்க போகிறார் ஆண்டவர். மகிமையா நிரப்ப போகிறார். இனிமேல் தான் உங்கள் ஊழியத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. கைகளை தட்டி வாசலை திறப்பார்.
நெருக்கப்பட்ட ஜனங்கள் எங்களிடம் புலம்பி அழுதார்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது, மகிமை இறங்கி இருக்கிறது, கிருபை இறங்கி இருக்கிறது. கர்த்தர் ஆறுதலை செய்ய போகிறார். திராணியும் வல்லமை உடையவர். என்ன செய்ய திராணி இருக்கிறவராம்? வாசிக்க கேட்போமா? ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராக்குகிறாராம். அவருக்கு பல நாம காரணங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது என்றாலும் 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்க கேட்போம். அவருடைய பெயரை பவுல் அப்போஸ்தலன் எப்படி அழைக்கிறார் என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி எங்களை திராணி உள்ளவர்களாக்குகிறவர் அவர்தான். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கும் பொழுதெல்லாம் செல்ஃபிஷ் அல்ல, நமக்காக சுயநலத்துக்காக கொடுக்கப்படுவதில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய, எந்தவித துன்பத்திலும் அகப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஹெல்பிங் டெண்டன்சி, உதவும் மனப்பான்மை. சிலருக்கு மற்றவருக்கு ஈயா கஞ்சனா இருப்பான், மற்றவர்களை தலையிட மாட்டான். யார் ஒரு குழந்தை விழுந்தா கூட தூக்க மாட்டான், மற்றவங்க கருத்து நம்மத்துக்கு தலையிடுதுன்னு. இப்பொழுது மட்டுமல்ல, மனிதாபம் செத்து மனிதாபிமானம் செத்து பல ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 5 வாலிபர்கள் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இந்த மதுரைக்கும் திண்டுக்கலுக்கு இடையில கிடக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தலை உடைஞ்சிருச்சு, அப்படியே துடித்து கொண்டு பிணம், சாகும் உயிரில். எத்தனையோ நபர்கள் அந்த வழியாக போகிறார்கள், வருகிறார்கள், ஒருத்தர் கூட தொட்டு பார்க்கவில்லை. பஸ்ஸில் இருக்குது, அவங்களும் பார்க்குறாங்க, ஒருத்தருமே தொடலை. என் மனம் பதபதைத்தது. ஐயோ, 5 உயிர் துடிச்சிட்டு இருக்க, யாரும் பார்க்கலையே. மனித இதயம் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மிருகங்களை விட கேவலமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை விட பாவங்களில் மட்டுமல்ல, மனிதாவின் மற்ற போகிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. ஆனால் நாம் அப்படி அல்ல. அநேக சபைகளில் பரிசுத்தாவை பேசுவார்கள், அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். பரிசுத்தாவை நிரம்புவார்கள், அவர் சொல்படி கேட்க மாட்டார்கள். அந்நிய பாஷை பேசுவார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை பேச மாட்டார்கள். நாம் பரிசுத்த நிரம்பு அனுபவம் பெற்றவர்கள் அல்ல, அவனால் ஆளுகை செய்யும் அனுபவம் பெற்றவர்கள். ஆளுகைனா ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய ஆவினா ஆளுகை செய்யப்படணும். ஆளுனா ஒரு ராஜாவா இருக்கணும், நாம அடிமையா இருக்கணும். இதாங்க கான்செப்ட். கைகளை தட்டி, அவர் ராசா, நாம அடிமை. சொல்லும் அடியன் கேட்க எசமா எசமானு. இவர் எசமானுக்கு முன்னாடி காலை தூக்கி போட்டு உட்கார்ந்துருப்பாரு. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு போதகர் உட்கார்ந்திருந்தார். வயது முதிர்ந்தவர் தான். அவங்க எல்லாம் ஜனங்கள் அபிஷேகத்தை நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் சொன்னார், இந்த சபை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னாரு. நான் என்ன பாஸ்டர்னு, இல்லை இதென்ன என் சபையெல்லாம் சார் பிரதர், ஒரு விரலை வச்சு அப்படி தட்டுவேன், சப்பு நாமிக்கிறோம். அப்படி நான் கை தட்டினா பரிசுத்தா நினைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு விரலை தட்டுனா அப்படி ஆவியானவர் நின்றுவார். கொஞ்ச நேரம் மேலேயே முழிச்சேன், கீழே முழிச்சேன், எனக்கு ஒன்றுமே சொல்ல புரியல. இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம். கொஞ்ச நேரம் ஆச்சரியப்பட்டு இந்த பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் உங்கள் காலை கொஞ்சம் காட்டுங்களேன்னு. எதுக்கு பிரதர்? உங்கள் காலை தொட்டு கும்பிடணும் பாஸ்டர். எதுக்குயா? பரிசுத்தாவியானவரே ஒரு சுண்டு வரல அமைக்க போடுறீங்களே, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? பரிசுத்தாவியானவரை ஒரு சுண்டு வரல தட்டி நிறுத்தி போடுறீங்களே ஐயா, நீங்கள் எம்பிட்டு பெரிய ஆள்? நான் என்னவோ கேனைய மாதிரி நம்பிக்கிட்டு அவர் பெரியவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் ஐயா பெரிய ஆள்னாரு. திருன்னு முடிச்சாரு. நான் சொன்னேன், பரிசுத்தாவை நிரம்புறது பெருசு இல்லை பாஸ்டர், பரிசுத்தாவினால் ஆளுகை செய்யப்படுவது. கைகளை தட்டி அவர் நடத்துகிறபடி நாம் வாழணும். ஏனுங்கக்கா, புரியுதுங்களா? பரிசுத்தாவை நடத்துகிறபடி நீங்க வாழணும். அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில் பேச குலுக்குனே தரிசனம் கண்ட அந்த டுபாக்குறதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி கேட்கிற ஒரு மனுஷனை வல்லமையும் திராணியும் உடையவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை தட்டி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்டார். பாருங்களேன், எசேக்கியேல் பல ஆண்டுகளுக்கு முன் மரித்து போன மக்கி போன இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா?
இப்போ உள்ள தீர்க்க தரிசனம், நான் 40 days ஃபாஸ்டிங், நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன், தியாலஜி முடிச்சிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், உயிரடையும் அப்படின்னு இருக்கிறான். நான் இப்போ இருக்க தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அந்த தீர்க்க தரிசி அப்படி சொல்ல, தேவரீரதை அறிவீர் கைகளை தட்டி. டேய், இங்கேருந்து பைக்கில் போகிற விளாங்குடி என்ட்ரன்ஸில் போயிட்டு திரும்பி வர்றதே நிச்சயம் இல்லையடா. ராத்திரியில் படுத்த மூச்சு காலையில் வர்றது நிச்சயம் இல்லையே. கல்யாணம் கட்டுற அன்னைக்கு கையை பிடிக்கிறான், அடுத்த நாளே உயரவர்த்தியை கூட்டு ஓடி போயிடுறான், அவனுக்கும் நிச்சயம் இல்லை. அத்தான் பொத்தான் செத்தான், அவனுக்கும் நிச்சயம் இல்லை. அவன் அத்தாம்பா பொத்தாம்பா ராத்திரியெல்லாம் உன் மார்பிலே சாய்ந்திருப்பா, சாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவன் கூடாது. நிலையில்லா வாழ்வில் நிஜமில்லா உறவு, நிலையானது ஒன்றும் இங்கு இல்லை. கைகளை தட்டி. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானது ஒன்றும் இல்லை. நேற்றும் இன்றும் மாறா, நீர் மட்டும் போதும் எப்போதும். கைகளை தட்டி. நீர் மட்டும் போதும். அவர் இன்ப நாமத்தை அறிந்த உன்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நம்பாதரா, நம்பாத, உலகத்தை நம்பாத, உலக மனுஷன் நம்பாத, பொண்ணை நம்பாத, தங்கச்சி ஆம்பளை நம்பாத, எல்லா பேரும் நட்டாத்தில் விட்டு போய்விட. நாம் துணையன நயன்துறை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா, தனியனை நட்டாற்றில் விட்டார் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா. கைகளை தட்டி. என் துறையே ஆதாரம் நீர். இங்கே பவுல் சொல்லுகிறான், மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவளா இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்போ தங்கம் புடமிடப்படுகிறது, இதில் போட்டு தீயில போட்டு புடமிடப்படுது போல உபத்திரவத்தினால் உருவாக்குறது எதற்கு? இப்போ ட்ரைனிங் போகிற தம்பி, போலீஸ் ட்ரைனிங் உனக்கு செலக்ட் ஆகிட்டு போச்ச, நொக்க கழட்டி எடுத்து போடுவாங்க. இப்போ முடி வெட்டினா வெட்ட மாட்டேங்கிறான். என்சிசிக்கு போது இப்போ எப்படி வருவான்னு நினச்சிங்க, வட்டுப்பி மண்டை அடித்து 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். எது முடி தினம் அயன் பண்ணி போடணும், ஷூ பாலிஷ் போடணும். இப்போ நல்லா போடணும் இருக்கட்டும். நானும் கத்தி பார்த்தேன், இந்த தாடி எடுறா, இந்த தாடி எடான்னு. அவங்க அப்பனும் கத்தி பார்த்தார். நாளைக்கு என்சிசிக்கு போட்டோம், அங்கே போடாம பாரு, பின்னாடி ஒரே அட்டி காய்ப்பு காய்க்கிற மாதிரி அங்கே எடுப்பான். அப்போ கொடுக்குறத கொடுத்தா தான் குடம் கொண்டு தண்ணிக்கு போகலாம். இங்கே நம்ம ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டு விட்டு பார்ப்பாரு, அப்புறம் ஒரு போடுவார். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அடிக்கணும். ஆண்டவர் அடி பயங்கரமா இருக்கும் பாருங்க. இப்போ உதவி செய்ய திராணி உள்ளவராக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்தில் அவரை எங்களுக்கு உதவி செய்கிறவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நமக்கு ஒரு உபத்திரவத்தெல்லாம் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நமக்கு வர பாடு, நீங்கள் சொல்லுவீங்களே, எதுக்குன்னு இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேன், எதுக்குன்னு ஆண்டவர் என் கூட இருக்காரு, எதுக்குன்னு எனக்கு இந்த பாடு, எதற்கு இந்த உபத்திரவம்? மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். என்சிசியில் எப்படியோ, மிலிட்டரியில் எப்படியோ, மெடிசனுக்கு போனால் 5 வருஷம் கோர்ஸ் எப்படி எம்பிபிஎஸ் படிக்கணுமோ, அதே மாதிரி ஆறுதலை பற்றி நீ பேச வேண்டுமானால் அந்த ஆறுதலுடைய வேல்யூவை உணரும்படி உனக்கு ஒரு உபத்திரவத்தெல்லாம் உன்னை அவர் திராணிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வயிற்று வலி வந்தால் தானே வயிற்று வலியோட கொடுமை என்னன்னு தெரியும். நான் ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு வயிற்று வலி நோயாளி படுக்கையின் மேல் ஏன் நின்று கொண்டு, ஐயோ அம்மா வலிக்குதே, உயிர் போதேன்னு கத்துனான். ஒரு நர்ஸ் வந்தா, ஹே பேசாமரா அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு போனான். வயிற்று பிடிச்சி அப்படி உட்காந்தான். அந்த நர்ஸ் ஒரு 10 அடி 20 அடி போன பிறகு எந்திரிச்சு காட்டிலுமே என்ன, எனக்கு வந்த வலி உனக்கு வந்தா தானே தெரியும் அப்படின்னா. எனக்கு வந்த வலி உனக்கு வந்தா தானே தெரியும். வயிற்று வலி வந்தவனுக்கு தான் வயிற்று வலியோட கொடுமை தெரியும். சோதனை வந்தவனுக்குத்தான் சோதனை என்ன என்பது தெரியும். கடன் வாங்கினவனுக்கு தான் கடன்காண்ட கொடுமை என்னன்னு தெரியும். வாழ்க்கை இழந்தவனுக்குத்தான் வாழ்க்கையின் அருமை புரியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்ப திராணி எதற்கு? நமக்கு வரும் உபத்திரவத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. நம்மை போல பாடுள்ள மனிதர்களுக்கு, நம்மை போல கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு, வியாதியில் வாடும் மக்களுக்கு, பாடுகள் நிறைந்த மக்களுக்கு உதவி செய்ய உங்களை திராணி உள்ளவர்களாக்குகிறார். இதுதான் ஆவியானவர் வேலை. எபிரேயர் 2:18 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 48:10, யோபு 23:10 சொல்லுகிறது. உபத்திரவத்தின் குறையில் உன்னை தெரிந்து கொண்டேன். யோபு 23:10 வாசித்து பாருங்கள். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்படுவதற்கு முன் வழி தப்பி போனேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்ட உபத்திரவப்பட்டது நல்லது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, வாழ்வு கசந்திருக்கிறதோ,
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு பாடினாரு கவிஞன். அதே மாதிரி பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சோதனை மற்றவர்களுக்கு எப்படியோ முடியலாம். தற்கொலையில் முடியும், தோல்வியிலே முடியும், ஜெயிலே முடியும், ஆஸ்பத்திரியில் பிணமாக முடியும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த சோதனைக்கு பின்பு சுத்த பொன்னாக மாறப்போகிறோம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதனைக்கு பின்பு சுத்த பொன்னாக மாற்றக்கூடிய அனுபவம். யோபு பக்தனுடைய வாழ்வை பாருங்கள். யோபு புத்தகத்தில் மொத்தம் 42 அதிகாரம் உண்டு. 38 அதிகாரம் புலம்பி தவிக்கிறான் யோபு. ஐயோ, என்னுடைய கண்ணீரை காண்கிறவர் யார்? எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்து பரிந்து பேச ஒரு இருந்தா நலமா இருக்குமே. ஐயோ, எனக்கு யாரும் இல்லை. புழுவும் பூச்சியும் எனக்கு தாயும் சகோதரியுமாய் மாறிவிட்டார்கள். I am depressed. கண்ணீரோடு இருக்கிறேன். எனக்காக யாராவது பரிந்து பேசுங்கள். நமக்கு சோதனை வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுதெல்லாம் நம் இதயம் யாராவது ஒருத்தர் ஆதரவு சொல்லிவிட மாட்டார், இயங்குகிறதே. கன்சோலிங் வேர்டு, கன்சோலிங் வேர்டு, ஆறுதலின் வார்த்தை. அது குழந்தை மூலம் கிடைச்சாலும் சந்தோஷம்தான், வயசானவங்க மூலம் கிடைச்சாலும் சந்தோஷம்தான். யாராவது ஒருத்தர் ஆதரவு சொல்ல மாட்டாங்களா? பணம் இருக்கும்போது வரும் சொந்தம், செல்வம் வரும்போது சொந்தம், உற்றார் உறவினர், நாத்தனா நங்கை, மாமன் மச்சனன், அண்ணன் தங்கச்சி, அம்மா பிள்ளை எல்லாம் இழந்தபோது ஒருவர் வர மாட்டார்கள். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனொத்தன் சொந்த சகோதரனாலும் பாய்க்கப்படுவான். தம்பி, பணம் இருக்கும்போது, அழகு இருக்கும்போது, இளமை இருக்கும் பொழுது நாயை போல சுற்றி சுற்றி வருவாங்க. தலைவேம்பான், உன்னை அப்படிம்பான் இப்படிம்பான். ஆனால் ஒன்று இல்லாமல் 4 நாள் நின்று பார், ஒருவரும் இல்லை. சங்கீதம் 142 வாசித்து பாருங்களேன். சங்கீதக்காரன் புலம்புகிறான், என்னை வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவர், there is nobody here. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என் கவலைகளை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என் குறைவுகளை விசாரிக்க ஒருவரும் இல்லை. ஏப்பா, அம்மா சாப்பிட்டீங்களா? தங்கச்சி சாப்பிட்டியப்பா? டே, வேலை வெட்டி இருக்கா? காசு செலவுக்கு வச்சிருக்கியா? ஏன்டா ஒரு மாதிரி சோர்வா இருக்க? ஏன் எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல ஒருவரும் இல்லை. சங்கீதம் 132:1 வாசித்து பாருங்கள். இறைவனே, சாவிதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைச்சருளும். தாவீதையும் சகல உபத்திரவத்தையும் நினைச்சருளும். யோபு இப்படித்தான் புலம்புகிறான். எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் என்று பரிந்து பேச ஒருவர் தான் நலமாய் இருக்குமே. ஐயோ, என் உபத்திரவம் கொடியது, என் வேதனை கொடியது, எனக்கு இன்னும் பரிந்து பேச ஒருவர் இல்லை. வாழ்வு கசந்து நிற்கிறேன், வாழ்வு கசந்து நிற்கிறேன். 38 அதிகாரம் வரை அப்படித்தான் பேசினான். 38ஆம் அதிகாரம் வந்தது. அங்கே 42 அதிகாரம் தான் யோபுவின் புத்தகத்தில் மொச்சமே. 38 அதிகாரம் வரை யோபு பேசினான், அவனுடைய நண்பர்கள் பேசினார்கள். ஆனால் 38ஆம் அதிகாரத்தை கர்த்தர் பேசினார். வேதம் சொல்கிறது, நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறேன். நான் ஊழியம் செஞ்சேன், ஓடுனேன், உமக்குன்று எவ்வளோலாம் செஞ்சிருக்கேன், என்ன அனாதையா விட்டுட்டீங்களே, இந்த ஆண்டவர் நம்பி என்ன அப்படிலாம் புலம்புனேன். ஆனா ஆண்டோட பிரசனத்தை உணர்ந்த உடனே அந்த யோபு சொல்லுகிறான், ஐயோ நான் நீசன், என் கர்த்தரனோடு பேசுவீராக. கைகளத்தில் அதுவரை நீதிமான் 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 பக்தமான் என்று சொன்னவன் ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்த பிறகுதான் தன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுது. நான் நீசன், என் ஆண்டவர் என்னோடு பேசும். ஆண்டவர் பேசினார். எதுவரை? 42ஆம் அதிகாரம் வரை கர்த்தர் பேசினார். 42:1, 42:2, 42:5, 42:10 வாசித்து பாருங்களேன். அங்கே யோபு சொல்கிறான், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஐயா, நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடா என்று அறிந்திருக்கிறேன். உம்மை குறித்து என் செவியினால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பரமசிவ மகன், நான் இப்ராஹிம் மகன், நான் அரபி தேசத்தான், நான் முஜிபுர் ரஹ்மான் மகன், நான் அரபி தேசத்தான், எனக்கும் உமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் உண்மை குறித்து காதில் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அக்கா கிருபாக்கா சொன்னாங்க, இந்த ரென்சிங்கன்னு சொன்னாங்க, நீர் தான் தெய்வம், நீ ஆறுதல் கொடு. கேள்விப்பட்டேன் ஐயா, அதை நான் ருசிக்கலை, ஆனால் இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது ஐயா. கைகளை தட்டி, கைகளை தட்டி
கைகளை தட்டு, கைகளை தட்டு, கைகளை தட்டு. நான் ஆண்டவரே, என் செவியினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண் இப்பொழுது உம்மை காண்கிறது. யோபு 42:5 வாசிக்க கேட்கலாம். இறைவனே, வாசிங்களேன். என் காதினால் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஐயா, அடுத்து யோபு 42:10 வேதம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தான். கர்த்தர் அவன் சிறையில் எத்தனை மடங்கு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். மகளே, நீ கஷ்டப்பட்டது உண்மை, கவலைப்பட்டது உண்மை, சோதிக்கப்பட்டது உண்மை, பாடுகளை அனுபவித்து உண்மை. நீ கர்த்தருக்காக காத்திருந்த 38 அதிகாரம் வரை காத்திருந்த, 42 வரும்பொழுது இரட்டத்தனையான பலன். சர்த்தழகு சொல்றார்கள், யோபுப்பட்ட துன்பம் மொத்தமே 9 மாதமா. எவ்வளவு? 9 மாதம். யோபுப்பட்ட துன்பம் மொத்தம் எவ்வளவு? 9 மாதம். நீ 9 வருஷமா இருக்கட்டும், 90 வருஷமா இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்கும் பொழுது இரட்டத்தனையாய் கொடுப்பார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவீனம் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. கல்லறை விட்டெழுந்தே உலகில் காட்சி அளித்தாரம்மா. கல்லறை விட்டெழுந்தே உலகில் காட்சி அளித்தாரம்மா. வல்ல சுச்சாவியினை பெறவே வானில் எழுந்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை
இரத்தத்தை சிந்தி மறிச்சாரம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மறிச்சாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லையம்மா. காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லையம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. நமக்கு வரும் உபத்திரவத்தில், நமக்கு வரும் துன்பத்தில், நமக்கு வரும் வேதனையில், நமக்கு வரும் பாடுகளில் ஒரே ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல் பாருங்களேன். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திராணி, மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இரண்டாவதாக நன்மை செய்யத்தக்க திராணி கொடுப்பாராம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திராணி, இரண்டாவது நன்மை செய்யத்தக்க திராணி இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கிறது. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீதிமொழி 3:27. நன்மை செய்யும்படி நன்மை செய்யத்தக்க திராணி உனக்கு இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்க செய்யாமல் இராதே. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவா, எப்படி? பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு. நானும் என் பிள்ளைகளும் காரில் போவோம். நேற்று சென்னையிலிருந்து முந்தா நாள் இரவு நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தோம். ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிட்டு வெளியே இறங்கினேன். கீழே ஒரு 20 ரூபாய் கிடந்தது. எவ்வளவு? 20 ரூபாய். அப்படி பார்த்தேன், எடுக்கவா வேண்டாமா, எடுக்கவா வேண்டாமா? காசு என்றைக்கும் நான் ஆசைப்படுவதில்லை. இதை எடுக்கலாமா வேண்டாமா? தம்பி கூப்பிட்டேன், டேய் குச்சியை வச்சு திருப்பி பாரு அப்படின்னு. குச்சியை வச்சு திருப்பினான். எடுத்துக்கலாம் அங்கிள் அப்படின்னா. எடுத்து நம்ம வைக்கக்கூடாது, எடுத்து வை, நான் சொல்கிறேன்னே. சரி அங்கிள். எடுத்து அவன் கார் பக்கத்தில் வேணால் உனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். கரெக்டாக வந்தோம், தேடிக்கிட்டே வந்தோம் யாராவது ஏழைகள் திக்கற்றோடு ரோட் சைடில் உட்காந்துருப்பாங்களான்னு தேடி தேடி ஊராக தேடிட்டு வந்தோம். கரெக்டாக மதுரை வந்துச்சு. மதுரை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பாட்டியம்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பாவமாக. நைட்டு 11:30 மணி பார்த்துக்கங்க. 11 இருக்க மாட்டேன், 11. உடனே ஜெஸ்ஸின்ட்ட ஃபசில் எடுத்து கொடுத்து விட்டான். கொண்டு கொடுத்துரு தம்பி, கொடுத்துருங்கண்ணே. என்ன ஜெஸ்ஸின் போய் கொடுத்தேன். சாமி சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு கேட்டான் ஜெஸ்ஸின். இல்லையா அப்படின்னாங்க. 20 ரூபா கொடுத்தேன். எங்கள் 3 பேருக்கு மனசு கரைஞ்சி போச்சு. மறுபடியும் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. இன்னும் மனசு கேட்கல. அடுத்து 2-3 பழத்தை பிச்சு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னா கொடுத்ததும் அந்த அம்மா அங்கே இருந்து எங்கள் காரை பார்த்து இப்படியே 10 தடவை கும்பிட்டாங்க பாருங்கள். என் இதயமெல்லாம் கரைந்து விட்டது. பணக்காரனுக்கு சாப்பாடு போடுங்க, அவன் மைண்டில் ஒரு செகண்ட் கூட நிற்காது. ஏழையை கூப்பிட்டு கொஞ்சம் பழைய கஞ்சி போடுங்க, காலமெல்லாம் நினைப்பான்.
ஆண்டவர் நன்மை செய்யத்தக்க திராணி உங்களுக்கு இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்க செய்யாமல் இராதே. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க, கண்ணை மூடிட்டு போயிடுவான். ஊழியம் செய்கிறவனும் சரி, செய்யாதவனும் சரி, இறைவன் என்று சொல்லுகிறவனும் சரி, இல்லை என்று சொல்லுகிறவனும் சரி, 2 பேரும் போவான் மண்ணுக்குள்ளே. போகிற இடம்தான் வித்தியாசம் விட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இருக்கவரை நன்மையே செய்வான். இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பொண்டாட்டிக்கு சொத்து சேர்த்து வீடு கட்டி மாடி மேலே மாடி வச்சு நகை மேலே நகை போட்டு இதோ ரோட்டில் அலைஞ்சு காட்டுறதுக்கல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, ஏழைகளுக்கு இறங்குவதற்காக, கஷ்டப்படும் மக்களை கண்ட பொழுது மனதுருகுவதற்காக நம்முடைய சுவாபத்தை மாற்றி போட்டு ஒரு புனிதமான ஆவி நமக்குள் வருகிறது. பாருங்கள், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யும் உதவி செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டு. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டார். இயேசுமர் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்டுக்காக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா வந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. லேண்டு வாங்கியாச்சையா அப்படின்னாங்க. 10 பாத்திரம் தேய்க்கிற வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மா. கிறிஸ்தவர்களும் அல்ல அவர்கள், எப்போதோ ஒரு நாள் திறவுகோல் ஜெபத்துக்கு வந்து விட்டு போயிருக்கார்கள். இயேசுநாதரை அப்படி இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். இல்லைம்மா இனிமேல் தான் வாங்கணும், 1 மாதம் டைம் கேட்டிருக்கேன் தரேன் இருக்காங்க. அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவரே உமக்கு இடம் வேணும், அப்படி ஊழியக்காரர் சொல்லிட்டார். எனக்கு இந்த 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்காக பலம் கொடுத்துரு, பாத்திரம் கழுவி பிழைக்கிறதுக்காக எனக்கு ஆயுசம் கொடுத்தீங்களப்பா, உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் நான் எப்படி இருக்கேன்னு நினச்சேன். ஆண்டவர் பாருங்க ஐயா, ஒரு பொருத்தனை பண்ணேன், ஒரு காணிக்கை அந்த நிலத்துக்கு கொடுக்கணும்னு, எனக்கு சொந்த வீடே கொடுத்துட்டார் ஐயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. பால் காய்ச்சிக்கு நீங்களும் வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த லேண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொண்டு வந்திருக்கேன் ஐயா, வச்சுக்கோங்க. கையெல்லாம் நடுங்கிருச்சு. அவங்க திராணிக்கு மேலே ஒரு காணிக்கை. ஐயோ இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு எனக்கு, ஐயா இந்த பொருத்தனை பண்ண பிறகு தான் எனக்கு சொந்த வீடே வந்துச்சு. பிச்சைக்காரி ஆசீர்வதிச்சிட்டார் பாருங்க. கைகளை தட்டி. உதவி செய்வர்களுக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருந்து விடாதீர்கள். நானும் 2 மாதமாக சொல்லுகிறேன். ஒரு சிலர் மனம் வந்து கொடுக்கிறார்கள், சிலர் கொடுக்கவா வேண்டாமா, கொடுக்கவா வேண்டாமா. உதவி செய்ய மனது இருந்தால் கூட திருப்பி தருவாரா தரமாட்டாரா, அது ஒரு பக்கம். காணிக்கை கொடுக்கலாமா, இல்லை பிராண்டட் ஊழியத்துக்கு கொடுக்கலாமா? அங்கே கொடுத்தால் நமக்கு ஒரு பேராது கிடைக்கும். ஒரு டிவிலையாவது சொல்லுவாங்க. நான் டிவிலையும் சொல்ல மாட்டேன், ஒன்றிலையும் சொல்ல மாட்டேன், ஆண்டவிடத்தில் சொல்லுவேன். அதுக்குரிய பலனை உங்கள் 1000 தலைமுறைக்கு கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டு. உங்கள் பேரை யார்கிட்ட சொல்லுவேன்? பரிந்துரைப்பேன். யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில் பரிந்துரைப்பேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. டிவியில் சொல்கிறாங்க, கல்வெட்டில் வைக்கிறாங்க, ரசீது கொடுக்குறாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு, எதைச்சே விதைச்சா. அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த தேவ மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பரலோகத்துக்கு போயிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. கைகளை தட்டி. அந்த தேவனுடைய மனிதன் உங்கள் பெயரை கர்த்தரிடத்தில் தினந்தோறும் பரிந்து பேசுகிறானா? நன்மையை சேர்க்க திராணி கொடுத்திருந்தால் தயவு செய்து உற்சாகமாய் செய்து விடுங்கள். காலதாமதம் பண்ணாதிருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு சிபிஎம் இப்போ டிபிஎம் த பெந்தகோஸ்தே மிஷன் என்று ஒரு சபை இருக்கிறது. அவர்கள் பூர்ண விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறவர்கள். சாப்பாட்டுனாலும் தோத்திரம் 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 பாங்க. என்ன வேண்டுமானாலும் தோத்திரம் தான். பெரிய ஜெனரல் கன்வென்ஷன் நடக்கிறது, அதற்கு வெஜிடபிள்ஸ் வேணும். அந்த சபைக்கு வருகிற ஒரு பெரிய லேண்ட்லார்டு, நில உரிமையாளர், கத்திரிக்காய் காய்கறிலாம் கொடுத்துறேன் என் தோட்டத்திலேருந்து சொன்னார். கத்திரிக்காவில் திடீர்னு ஏறி போச்சு. அவருக்கு திடீர்னு ஒரு 10-25 மூட்டை கத்திரிக்காய் அந்த கன்வென்ஷனுக்கு வேணும். இதை கொடுத்தா விலைக்கு விற்றா எவ்வளோ விற்கலாம். நம்ம இதுக்கு கொடுத்துட்டு, கர்த்தர் பெரியவர், யார் ஜபத்தை கேட்டு கொடுத்துருவார், நம்ம இதை விலைக்கு விற்கலான்னு 2 மனுஷாவே ராத்திரி ஃபுல்லாக இருந்தார். காலையில் பாஸ்டரும் அந்த சகோதரிகளும் ஜப அறை சகோதரிகளும் தோத்திரம் தோத்திரம், வெஜிடபிளுக்காக ஸ்தோத்திரம், காய்கறிக்காக ஸ்தோத்திரம், சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. வேறு எங்கேருந்து ஒரு லாரி காய்கறி வந்து இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஆளுக்கு என்ன, காத்தால 10 மணிக்கு தான் புத்தி வந்துச்சு. ஐயோ கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தால் தப்பில்ல, திருப்பி கொண்டு போவோம்னு 10 மூட்டையை எடுத்துகிட்டு போனார். 10-15 மூட்டையும். அதுக்கப்புறம் அங்கே சாம்பார் ஆகி முடிஞ்சிருச்சு. வேண்டாம் அவங்க காய்கறி எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் பாஸ்டர். இங்கே விலையும் இறங்கி போச்சு. ஏற்ற சமயத்தில் செய்யும் உதவி இருக்கிறதே, சரியான நேரத்தில் செய்யப்பட்ட உதவி கர்த்தர் சமயத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு மனசும் தடுமாறாமல் செஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை காணிக்கை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம்.
அதில் தடுமாற்றமே வரக்கூடாது. நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு நினைக்க நீட்டக்கூடாது. ஆண்டவர் உடனே உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். நன்மையை செய்யத்தக்க திராணி, அதைத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே அவர் நன்மையை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராக சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு நன்மை செய்யும். கொஞ்சம் கதவை வேணா திறந்து வச்சிருங்க, ஆடியோ போக வெளியே சத்தம் கேட்கட்டும். நன்மை செய்யத்தக்க திராணி, நன்மை செய்கிறவரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கராகவும் சுற்றி திரிந்தாராம். அபிஷேகம் அதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கோட்டு சூட்டு போட்டு என்ன மாதிரி ஒரு ஆசாமி நின்று டிப் டாப்பாக நின்றுட்டு இருந்தார். ஒரு பிச்சைக்காரர் வந்தார். சார் 10 பைசா கொடுங்க சார். அந்த காலத்தில், இப்போல்லாம் 10 பைசா இல்லை, 10 பைசா போடுங்க சார், தர்ம புண்ணியம் வாழனேன், 10 பைசா போடுங்க சார், 10 பைசா போடுங்க சார். 10 பைசா இல்லை போயா, 10 பைசா இல்லை போயானார். 10 பைசா இல்லையா சார்? இல்லை. அப்போ வாங்க சார் 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். 10 பைசா இல்லாதவங்களாம் எதுக்கு கோட்டு சூட்டு போட்டு வரேன்? ஐயா கஞ்சன் அர்த்தகைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான் பாருங்க. ஒருவருக்கு திராணி இருந்தவதை செய்யத்தவர்களுக்கு செய்யவே மாட்டார்கள். இருமனதோடு இருப்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் கையை தட்டிக்கிட்டு பக்கத்திட்டோட பேசாமல், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரலோகம் போகிறவர்கள், உங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டோம். ஐயோ அவளை பாரு, அவள் பொட்டை பார்த்தாலே சரியில்லை, அவள் கண்மையை பார்த்தாலே சரியில்லை, அவன் நகையை பார்த்தாலே சரியில்லை, அவள் சேலை கட்டை பார்த்தா சரியில்லை, நான் பார் வெள்ளை வெள்ளை முடித்திருக்கிறேன், நான் நகை சிம்பிளாக இருக்கிறேன், நான் அபிஷேகத்தில் இணைந்திருக்கிறேன், யாரோட வீண் வாதம் பேச மாட்டேன், மற்றவர்களுக்கு ஒரு 5 பைசா ஈவ மாட்டேன், ஒரு வாய் சோறு ஒரு பிச்சைக்காரனுக்கு போடவும் மாட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுவான். வாயில் வல்லங்க, வீட்டில் பட்னியா. வாயில் ராஜாதி ராஜன், ராஜ மர்த்தன், ராஜ கம்பீர, ராஜ பராக்கிரமன், ராஜராஜ சோழன் வருகிறார். அந்த காலத்தில் தெருக்கூத்து நடக்கும். பழைய காலத்து ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தெருக்கூத்தில் இங்கேன்னு வாழை அடிச்சிடுவான். அப்படி நம்ம பொம்பளை ஆட்கள்லாம் உட்காந்து அடி ஆத்தி உம்பூட்டு நகை, அவ்வளவு இங்கே நகை, கிரீடம், கை வங்கி, கால் வங்கி, ஒட்டியானம் எல்லாம் கெட்டு வருவார். காத்தால் போய் பார்க்கணுமே அவங்க வீட்டில் குடிசையாக இருக்கும் ஆத்தங்கரையில். இந்த அம்மா அவர் பழைய கஞ்சி வெங்காயம் குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா அந்த நகையெல்லாம் என்ன செய்வோம், புளியை போட்டு விளக்கிட்டு இருக்கு. எல்லாம் கிளீட்டுங்க. சில வாழ்க்கை அப்படித்தான், எல்லாம் போலி வாழ்க்கை. வாயில் பேசுவான் பார்த்துக்கங்க. அப்படி இப்படி அடுத்த நேரம் கஞ்சி இருக்காது, ராஜாவேஷம் போடணும்னு இருக்கிறான். யாருடைய தயவும் இல்லாமல் பிழைக்க தெரியாது. ஆனால் அவன் பார்த்தா ராஜகுமாரனை போல பேசுவான். நிறை குடம் ததும்பாது கைகளை தட்டி நிறைவான அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நிறைவான ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். மேட்டிமைகளை விடுவோம், பெருமைகளை விடுவோம். நாம் தான் பெரியவர், பெரிய பிஸ்னஸ் மேன். நாளைக்கு பஞ்சு வச்சுட்டா எல்லா பிஸ்னஸ். வசந்த் தன்கோ ஓனர் மிகச்சிறந்த நல்ல மனிதர், உழைப்பார் உயர்ந்தவர், மாபெரும் நல்ல மனிதர். பட்டென்று போனார். நேற்று நாங்கள் வரும்போது சென்னைக்கு பக்கத்தில் ஏதோ வசந்த் தன்கோ போர்டு வச்சு அவருக்கு ஒரு மாலை போட்டுச்சு. எனக்கே கண்ணீராக வந்துச்சு பாருங்க. எப்பவுமே என்னை போல் கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டே இருப்பார், சிரித்த முகத்தோடு இருப்பார். அவர் போட்டோ அப்படி தான், எம்ப்ளமே அப்படி தான். ஐயோ இந்த மனுஷன் போயிட்டார், யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனுஷன் போயிட்டார். எத்தனையோ பேர்களுக்கு வேலைகளை கொடுத்து சின்ன வேலையிலேருந்து உயர்ந்து வந்தவர். ஒரு பெருமை இல்லை. இதில் பார்த்துக்க, அர்ப்பனுக்கு பெருமை வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பானா? அர்ப்பனுக்கு பெருமை வந்தால் அர்த்தராத்திரிலையும் கொடைப்பிடிப்பானா? சில டெர்லிங் சட்டை போட்டு அதில் ஒரு 1000 ரூபா தெரிய மாதிரி வச்சுக்குவான். ஒரு கல்யாணம் நடத்திட்டு சொல்லுவான், ஒத்த கோடி ரூபா பேய், அப்படியே கறிக்கஞ்சியாக போட்டுவிட்டோம்ல, 10,000 செலவழிச்சுப்பான் பாருங்க. ஒத்த கோடி ரூபாயா? வீட்டுக்கு போனால் 2 மஞ்சட்டியும் 2 அலுமினியம் சட்டியும் இருக்கும். இவன் ஒத்த கோடி ரூபா செலவழிச்சானா? வாயில் வல்லங்கம், வீட்டில் பட்னி. அந்த ஹோட்டலா இதெல்லாம் பிடிக்காதும்மா. நான் நினச்சேன் இவன் பெரிய பணக்காரன் போலுக்கான. ஒரு தடவை ஒருத்தர் ரூமுக்கு மிஸ் எனக்கு ரூம் போட்டு கொடுத்தோம். அந்த
ஸ்கூலில் படுக்க வச்சோம், என்ன எங்களெல்லாம் இப்படி ஸ்கூலில் படுக்க வைக்கிறோம் அப்படின்னு என்னை திட்டானுங்க. நான் கௌரவமான வீட்டு பையன் போல்க அதுட்டு நாங்கள் எங்கள் ரூமை கொடுத்துட்டு நாங்கள் போய் ஸ்கூலில் படுத்துக்கிட்டோம், நான் என் மைத்தினரும். சரி, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போனால் பெரிய பங்களாவாக இருக்கும், ஏசி ஜென்ரலைஸ்டு ஏசியாக இருக்கும். பார்த்தா 10க்கு 10 ஒரு ரொம்ப ஓட்டு போட்ட வீடு. அந்த பெஞ்சில் ஒரு பெட்ஷீட்டை விரித்து எங்களுக்கு சாப்பாடு. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தானே அந்த பெருமை பண்ணேன். சரி, வாயில் வல்லங்கம் பேசுவான் பாருங்க, வீட்டில் பட்னி, தன் நிலைமை அறியாதவன். நாளைக்கு பிழைப்பு கர்த்தருடைய கரத்தில் கைகளை தட்டி, நாளைக்கு வாழ்வு எங்கே போகணும் யாருக்குமே தெரியாது. எனவே திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்து விடுங்கள், உயிர் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது வெறும் துள்ளுவதற்காக மட்டுமல்ல, சபைக்கு போவதற்கு மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, கர்த்தருக்கு மட்டும் காணிக்கை கொடுப்பதற்காக மட்டும் அல்ல, ஏழுகளுக்கு இறங்குவதற்கும் கைகளை தட்டி திக்கற்றலுக்கு உதவி செய்வதற்கும். நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை நான் வளர்த்திருக்கிறேன். நான் ஆதியற்றவன் அல்ல, எனக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறார். என் கரத்தில் வளர்ந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு ஓஹோன்னு இருக்கிறார்கள், ராஜகுமாரனை போல இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள், பேச பெரிய பெரிய வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே தாழ்மை, அதே அன்பு. என்ன கற்றுக் கொடுத்தனும் தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நான் என்ன கற்றுக் கொடுத்தனோ அதுதான். இன்றைக்கு ஏழைகளுக்கு இறங்குவார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றலுக்கும் மாதந்தோறும் செய்கிறார்கள். ஒரு குடும்பம், என்னிடத்தில் வளர்ந்த பையன் 4 பிள்ளைகளை எடுத்து தாம் பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிக்குதோ அதே படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான், கைகளை தட்டி. டாக்டருக்கு படிக்க வைப்பானே இந்த 4 பிள்ளைகளும் பா. இதுதான் நான் கற்றுக் கொடுத்த பாடம். வந்து வரும்போது நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாகவே போவோம். கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. மனது திருந்துங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவர்களே, சபை குருமார்களே, போதர்களே, பாஸ்டர்களே, என்னை போல ஊழியம் செய்வர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைப்போம் என்று கனா காணாதீர்கள். நம் கையில் கர்த்தர் கொடுத்திருப்பதெல்லாம் அவருக்கும் ஏழையும் திக்கற்றுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் செய்யும்படி தான் கைகளை தட்டி அவர்களுக்கு செய்யும்படி தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் ஏழை வியாபாரம் உண்டு, வாரி இறைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே அது சரியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நன்மை செய்யத்தக்க திராணி ஆண்டு கொடுத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம். மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்க திராணி, ஆறுதல் அளிக்கத்தக்க திராணி. இரண்டாவது, நன்மை செய்யத்தக்கதா திராணி. இந்த அபிஷேகம் அது கொடுக்கிறது. அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நாம் இருப்போம். 2 மனதோடு இருப்பார்கள். நான் ஜெசின்ட்ட கேட்பேன், மக்களே என்ன செய்ய போகிற? கர்த்தர் என்ன சொல்கிறார் அதான் அங்கிள். உனக்குன்னு ஒரு விருப்பமாக இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா பிஏ படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், பெரிய ஜாப்பில் இருந்தான், நல்ல வீட்டுக்கு நல்ல கௌரவமான குடும்பத்து பையன், என்னடா நிஜமா அங்கிள் ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அது உங்கள் மூலம் தான் சொல்லணும். எனக்கு எவ்வளோ பெரிய சோதனை வச்சுருக்கான் பாருங்கள். இவன் எனக்கு இங்கே இருக்கணும்னு எனக்கு விருப்பம்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? நான் தான் சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு நாள் நீங்கள் கர்த்தர் சொல்லாததை சொல்லவே மாட்டீர்கள். எனக்கு 110% நம்பிக்கை இருக்குது அங்கிள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. இதுவரை என் இயேசு சொல்லாத ஒன்றை நான் சொன்னதும் இல்லை, செய்யல போகிறதும் இல்லை. 2 மாதம் 18 நாள் அவனுக்கு டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவர், ஒரு வாசலை திறப்பேன் என்று. எனக்கு ஒரு கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு, இந்த பிள்ளைகள்லாம் என் கூட இருந்தால் நல்லா இருக்குமேனு. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான். போச்சுன்னா அவ்வளவுதான். அவன் வேலைக்கு போக சொல்கிறாரோ அங்கே அனுப்பி விடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்தில் இருக்க சொன்னால் இதுதான் சொல்வேன். எதை சொல்லுகிறாரோ அதைத்தான். எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை. பிரபுவை சொல்லியிருந்தால் அங்கேயே இருந்திருப்பான். ஏனே நான் பார்ப்பேனே அப்படின்பா. சங்கீதாவும் பிரபு வாடகை வீட்டுக்கு வேண்டாம், இங்கே என் கூட இருந்தால் இருப்பீங்களா இல்லையாப்பா? இருந்திருப்பீங்க. சதீஷை வேலையை விட்டுட்டு இருறா அப்படின்னா, ஐயோ என்ன சொல்லாம தம்பி மன்னிச்சிருங்க, இருக்க தம்பி அப்படின்னா உடனே இருப்பேன். இந்த அபியை பேசியே வந்து போச்சு. ஆனால் இவன் இருக்க மாட்டாங்க. இப்போ இருமனம் உள்ளவன் எப்போவுமே பெங்களூருக்கு படிக்க போகிறேன்றான் என்கிட்ட. அப்புறம் உங்களை நான் தானே பார்ப்பேன்றான். எனக்கு ஒரே ஒரு முடிவு தெரிய வேண்டும். எப்பொழுது நம் முடிவெடுத்தால் லாபமோ நஷ்டமோ கர்த்தருடைய நாமத்தில் எடுத்துடணும். கைகளை தட்டி ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான், அவன் தான் நீதிமான். கைகளை தட்டி ஆணையிட்டது தன்னுடைய வாழ்க்கையை இப்படி நாசமாக போகுது,
நம்மளுக்கு இத்தனை கோடி ரூபாய் நஷ்டமாக போகுதே, நம்ம படிப்பு போகுதே, நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியலையே, சித்தப்பா பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலையே, மாமா வீட்டில் வெள்ளையடிக்க எப்படி போக முடியலையே, ஐயோ அம்மாச்சி அவா இறந்தும் இந்த ஆள் விட மாட்டேங்கிறானே, நஷ்டம்தான். சிலரை பார்க்க முடியலையே, வெளியே போக முடியலையே, ஃபோன் பேச முடியலையே, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியலையே, நஷ்டம்தான். ஆணையிட்டேப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கல, சொன்னே இருக்கணும். சொல்லிட்டல, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான், அவன் தான் கர்த்தருடைய நீதிமான். கைகளை தட்டி, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாத, தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் மற்றவனை குறித்து புறங்கூறாமலும், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவனே நீதிமான். கைகளை தட்டி. 15ஆம் சங்கீதம் 15:4. ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டதில் வாக்கு கொடுத்தல தன் வாழ்க்கையிலே நஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையில தவறாது இருக்கிற அவன் தான் நீதிமான். கைகளை தட்டுங்களேன். ஆணையிட்டிருக்கியா? எனக்கு ஆணையிட்டிருக்கியா? உனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. ஆணையிட்டிருக்கியா? நிமிந்து பார், ஹெட்ஃபோனு. ஆணையிட்டிருக்கியா? உனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. நான் சில காரியத்தை செய்யக்கூடாதுமே, கோபந்தான் வரும். இந்த ஆளுண்டா நொச்சுன்னு இருக்கான், எட்ட பார்த்தா என்னயா நீ வாக்கு கொடுத்துருக்க. யாருக்கு வாக்கு கொடுத்துருக்க தெரியுமா? கர்த்தருக்கு. கைகளை தட்டி. சில காரியத்தை விடுறேன்னு ஆண்டவர் சொல்லிட்ட, அவ்வளோதான், கர்த்தருக்காக விட்ட. இவன் எங்கே இருப்பானா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் கூடாரத்தில் வாசம் பண்ணுவான். நீ ஆண்டவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ண போறியான். கைகளை தட்டி. எத்தனை சந்தோஷம் பாருடா. மவுத்தான பிறகு எங்கே போவோம்? வைகுண்ட பதவி இறைவனடி சேர்ந்த பிறகு எங்கே போவோம்? இதோ நித்திரை அடைந்து மரணம் தழுவும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் எங்கே போகிறோம்? அங்கே போகிற இடத்துக்காக நாம் இங்கே அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான். கைகளை தட்டி. பிராக்டிக்கல் எக்ஸாம். இந்த பிராக்டிக்கலை நீ பாஸ் பண்ணாதான் நம்பி மேலே போக முடியும். தேரி மட்டும் எடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா போச்சுடா, உள்ளதும் போச்சுடா. இதான் அறையில் ஆனால் தானே அம்பலத்தில் ஆட முடியும்டா. இங்கே சரியா வாழலை, அப்புறம் எப்படி அங்கே அங்கே போய் ஆடுறது? புரிஞ்சுதோனே? புரிஞ்சுதா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே, இயேசுவின் நாமமதை நேசர்கள் உயர்த்திடவே, பேசுமடியார் பலனடைந்திட கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே. உன்னத பலன் வன்மையுடன் நடக்க, உன்னத பலன் வன்மையுடன் நடக்க, கண்மலை உம்மை பின்தொடர கிருபையை சொரிந்திடுமே. உமது கிருபையை சொரிந்திடுமே.
ஆதிச்சபையது போல் நான் ஆவியின் வரங்களினால் ஆதிச்சபையது போல் ஆவியின் வரங்களினால் ஆலங்கரிச்சம்மை ஆட்கொண்டு உமது கிருபையை சோரிந்தேடுமே, உமது கிருபையை சோரிந்தேடுமே. எல்லோருக்கு தெரிந்த பாடல், ஆவில் நிரம்பி சேர்ந்து பாடுவோம். ஆயச்சமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயச்சமாகிடவே நாயகன் வருகையிலே மாயையான யாவையும் அகற்ற கிருபையை சோரிந்தேடுமே, உமது கிருபையை சோரிந்தேடுமே. கிருபையின் அரசே சபையின் சிரசே, கிருபையின் அரசே சபையின் சிரசே கிருபையை சோரிந்தேடுமே, உமது கிருபையை சோரிந்தேடுமே, உமது கிருபையை சோரிந்தேடுமே. மூன்றாவதாக பிசாசை எதிர்க்க திராணி உள்ளாய் மாற்றுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்க முடிக்கிறேன். வாசிக்க கேட்போமா? எபேசியருக்கு எழுதிய நிருபம் 11-12 வசனம். பிசாசின் தந்திரமான கிரியைகளை ஜெயிக்க திராணி உள்ளவராய் இருக்கும்படி நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, சுரைச்சனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களுக்கு போராட்டம் உண்டு. பிசாசை ஜெயிக்க திராணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கிடைக்கிறது. ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர். அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு விரோதமாய் எந்த மாய மந்திர சக்திகள் பிசாசின் வல்லமைகள் சோடவே முடியாது. பாருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நினைக்கு விரோதமாய் எழுந்த ஏதோ ஆயுதமும் வாய்க்கே இல்லை. ദൈവത്തിന്റെ സർവശക്തി നിന്റെ ശിരസിന്മേൽ തങ്ങുന്നുണ്ട്. നിന്നെ പേർ ചൊല്ലി വിളിച്ച സർവശക്തനായ ദൈവം നിനക്ക് വേണ്ടി വാതിലിനെ തുറന്ന് നിന്റെ കൂരിരുട്ട് മാറ്റി നിനക്ക് ഒരു വെളിച്ചത്തിന്റെ ജീവിതം കൊടുക്കാൻ വേണ്ടി 2000 വർഷത്തിന് മുമ്പ് ക്രൂശിൽ തൂങ്ങി മരിച്ച ദൈവപുത്രനായ യേശു ഇപ്രകാരം അരുളിച്ചത് ആത്മാവിലും ശക്തിയാൽ മാത്രേ. ദൈവത്തിന്റെ ശക്തിയാൽ അത്രേ, ദൈവത്തിന്റെ ആത്മാവിൽ അത്രേ. என் ஆவியினால் எல்லாம் ஆகும். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உனக்கு விரோதமாக எழும்பும் சக்திகளை முறியடிப்பதற்கு, பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்கு ஒரு அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒருவருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பிசாசுக்கோ மாயமந்திர சக்திக்கோ மனுஷனுக்கோ பயப்படவே கூடாது. அது எல்லாம் உங்க காலுக்கு கீழே. சிஸ்டர், உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பெற்றது பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைனா
அத்தனை உலகத்தில் இருக்கிற மதுரையில் இருக்கிற அத்தனை மந்திரவாதி, மலபார மந்திரவாதி, கேரளா மந்திரம் எல்லா பயிலும் வந்து உங்களுக்கு சேர்ந்து செஞ்சாலும் உங்கள் காலு கீழே சாம்பல் தான். கை கழுத்துட்டு உங்களை தொடவே முடியாது. சூரியனுக்கே டார்ச் லைட்டா, சமுத்திரத்துக்கு வாட்டர் பம்பு செட்டா, 1 HP-யா? திருநெல்வேலிக்கு அல்வாவா? நீ கர்த்தருடைய மகள், அபிஷேகம் பெற்றுக்கொண்டவள். வாயில வரவே கூடாது. அவன் வச்சுட்ட எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு குடிங்க. ஆட்டுத்தலை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டானா நீங்க பாட்டுக்க வெட்டி சூப் போட்டுருங்க, ஒன்றும் செய்யாது. ஏன்னா எப்படி வந்து ரிட்டன் அப்படி போகும். செய்தாருக்கு செய்த வினை. விதை விதைக்கிறவன் அவரே விதையத்தா அவரை விதைக்கும். துவர விளைச்சா துவர மலைக்கு. வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான். வாள் எடுத்தவன் வாளாலை சாவான். உங்களுக்கு ஒரு தீங்கு அணுகாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்பே உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இனிமே யார் எனக்கு வச்சுட்டாங்க? யாரும் ஒரு ஜபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தாவே, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் சத்துரு கிரியை செய்கிறான். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதப்பா, அவன் நிர்மூலம் பண்ணி போடும். ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு இந்த பலனை நாங்கள் எங்கள் இடத்துக்கு தான் தெரியும். 7 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இந்த குடும்பத்தின் சமானத்தை யாருக்கு எடுத்தாலும் கர்த்தர் நீதி விசாரிமனேன். அவ்வளோதான், முடிச்சு கதை. அப்படி நான் ஜெபிச்சதே இல்லை. அவ்வளோ கோவம் வந்துருச்சு சொல்லிட்டேன். நான் சபிச்சதே இல்லை, யாரையும் சபிச்சதும் இல்லை, சபிக்க போகிறதில்லை. ஆனால் சில நேரங்கள் ஆண்டவரே கேட்டல் ஒரு கூச்சல் போட்டேன்னு வச்சுக்க மழை முடிஞ்சு கதை. நீ மன்னிச்சால் அவர் விட மாட்டார். நாங்கள் துரைசாமி நகரில் குடியிருந்தோம் 1991 95 வரை. எங்கள் வீடை பக்கத்தில் வாட்ச்மேன் இருந்தான், கருப்பையான்னு பேர். இந்த ஒரப்பனூர் ஒரு ஊர் இருக்குது திருமணம் பக்கத்தில். அந்த ஊருக்காரரு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் தினம் ஆட்டின்னு அடிப்பாங்க. எல்லாம் சொன்ன, ஏடா நீ பெத்த அப்பன் தானா, பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறியாடா, அடித்து ரத்தம் ஓடியும் அடிப்பான். சீத்தாலட்சி மில்லுன்னு ஒரு மில்லு இருந்துச்சு அங்கே கீழே. இங்கே இந்த பக்கத்தில் இந்த பறவை பக்கத்தில் ஒரு சீத்தாலட்சுமி மில்லுன்னு ஒரு மில்லு இருந்துச்சாடா, விஷாலாட்சி மில்லா. அங்கே வேலை பார்த்தார். நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் வேறு, குடிசை வீடு பக்கத்தில் போட்டு தங்கியிருந்தாங்க. இப்போ ஒரு நாள் இந்த பையன் வந்து அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டார். இது தினம் அடித்து காயந்தான் உடம்பு முழுது, தினம் கொடுமை மாதிரி அடிப்பான். பக்கத்து வீட்டு யாரோ சைக்கிள் எடுத்துனா அந்த பக்கத்து வீட்டு என்னாச்சு ஒரு அடி அடிச்சிட்டாரு. கன்னத்தில் ஒரு 4 வரலும் பதிஞ்சிருச்சு. அப்போ வேலையை விட்டு வந்தான், கன்னத்தில் தழும்போடு இந்த கண்ணிஞ்சு போய் செவந்து போயிருக்கு. உட்காந்துருந்தான், அழுதுட்டு இருந்தான். ஏன்டா அழுதுட்டு இருக்கா? இந்த மாமா அடிச்சிட்டாரு. அப்படித்தான் இலக்கண பிள்ளை இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்கு இல்லாமல் இங்கிலீஷ் வந்துச்சு. யாரா என் பிள்ளை அடித்தது? அப்படித்தான் ஓடனான் பாருங்க. வீட்டுக்குள்ளே அருவாளை தூக்கிட்டு போனான். அவன் வீட்டுக்கு கதை போய் வெட்டுறான். இன்னைக்கு வெட்டி அவள் வெளியே வாட ஆம்பளையாக இருந்தான். ஆட்கள்லாம் கூடுனாங்க. அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் எல்லோரும் உடைந்து, ஏப்பா கருப்பையா இதுக்கு போய் சின்ன பிள்ளையா யாரா என் பிள்ளையை தொட்டது இப்படியே? எனக்கு ஒரு ஆச்சரியம். தினம் நாயடி பேயடி அடிப்பான் அந்த பையன். குறும்பும் உங்கள் வீட்டு குறும்பு எங்கள் வீட்டு குறும்பு இல்லைப்பா, அப்படி செய்வான், அவ்வளோ அடிப்பான். உடனே அந்த பெரியவர் சொன்னா, ஏப்பா கருப்பியா நீ எவ்வளோ அடி அடிப்ப? அவன் தப்பு பண்ணா, அவன் ஒரு அடி அடிச்சிட்டான், இதுக்கு போய் இப்படி வரையப்பா? ஏய் பெருசு வந்துடுவேன், என்ன வச்சுக்கிருக்க? என் பிள்ளை தப்பு பண்ணா நான் அடிக்கிறேன், கண்ட நாயெல்லாம் அடிக்கவா நான் பெற்று விட்ருக்கேன்? வெட்டி பிடி வேண்டானா. 1 மணி நேரம் ஆச்சு ஒன்று அடக்கிறதுக்கு. நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சிச்சித்து சரி பண்ணுவார். 3வது மனுஷனை தொட விட மாட்டார், கொன்னே விடுவார் கைகளை தட்டி. எவனை மந்திரம் வச்சேன் மாயம் வச்சேன், நீ என் பிள்ளை விளையாண்டுக்க இஷ்டப்படி என்ன செஞ்சுக்கணும்? உங்கள் அப்பே உன்னை ஒரு நாளும் அனாதையாக விடுறதில்லை, உங்களை திக்கற்றவளாக விட்டேன். கைகளை தட்டி பிசாசை ஜெயிக்க திராணி உளவாய் மாற்றுகிற அபிஷேகம், தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம். எனவேதான் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறேன். 1 யோவான் 3:8 சொல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதை அறிந்த சங்கீதக்காரர், உம்மாலை ஒருவனாக சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை ஒருவனாகவே மதலை தாண்டுவேன். யார் என் கூட வேணும் அவசியம் இல்லையா, நீ இருந்தா போதும். யா உம்மாலை ஒருவனாக சேனைக்குள்ள பாஞ்சு 10 பேர் வந்தாலும் சமாளிப்பேன் அங்கிள், ஒத்தே அடி பொழந்துருவேன்ல சொல்கிறோமா இல்லையா? இங்கே பக்தன் சொல்கிறான், யாரால் அதை செய்வேன்? உம்மாலை கைகளை தட்டி, உம்மாலை ஒருவனாக சேனைக்குள்ளும் பாய்வே, உம்மாலை ஒருவனாக அடிக்கடி சொல்லுவான். என்ன பேசுகிறான்னு பார்ப்பேன், சங்கருத்துருவேன்ல அறுப்பார்.
சங்கா இருப்பாராம். என்ன கல்லாலா பண்ண போறாரு? யாரால பாய விடுவோம்? நம்ம உம்மாலே ஒருவராக சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒருவனாக ஒரு மதிலையும் சாண்டுவேன். இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகம் நமக்குள் இருந்தால் சகல சத்துரு வல்லின் மேற்கொள்ள அதிகாரம் நமக்குள் இருக்கிறது. கைகளை தட்டி. ஒரு நாள் நான் பிசாசுக்கு பயந்ததில்லை, ஒரு நாள் மந்திரவாதிகளுக்கு பயந்ததில்லை, மந்திரத்துக்கு பயந்ததில்லை. அதெல்லாம் நம்ம காலுக்கு கீழே சாம்பல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு சொல்லுங்க, நீர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர். கையை தள்ள வச்சு சொல்லுங்களேன், சகல சத்துரு வல்லமைகளையும் ஜெயிக்க நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறப்பா. அதாரிட்டி, அதிகாரம். அதாரிட்டி தானே? அத்தாரிட்டி, அதிகாரம். நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த வல்லமை கிடைக்கிறது, எப்பொழுது இந்த அதிகாரம் கிடைக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள். கைகளை தட்டி. எப்பொழுது கிடைக்கிறதா? அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. நீதிமொழி 15:30, நீதிமொழி 25:25 சொல்கிறதே. பரிசுத்த ஆவியானவர் சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாமாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சிம்சோனுக்குள்ளே அந்த வல்லமையின் ஆவியான வந்தனால ஒரு கழுதையின் ஒத்த தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டான்? 1000 பேரை கொண்டான். ஒரு கழுதையோட ஒரே ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொல்ல முடியும்னா இந்த முழு கழுதையை வச்சு எத்தனை பேரை அடிப்பார்? கைகளை தட்டுங்களேன். ஒத்த எலும்புக்கு எம்பிடி சக்தினா அந்த மொத்த எலும்புக்கும் எம்பிடி சக்திங்க? நொறுக்கி போடு. அடியே ஜாக்கிரதையாரு. யாரை நினைச்ச கொக்கன்று நினைத்தாயா கொங்கணவான மாதிரி யாரை நினைச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்பவே முடியாது. கைகளை தட்டி. என்னை நீதிமானாக்கிற தேவன் சமீபமாயிருக்கிறார். யார் எனக்கு எதிராளி? அவன் இடத்தில் வரட்டும், நாம் ஏகமா நிற்போம். டீசெண்டா எழுதியிருக்கு. நம்ம பாசனா ஒண்டி கொண்டு நின்று மாப்பிட மாப்பிளை அப்படின்னு அர்த்தம். ஏகம்னா ஒற்றை கொத்தைக்கு ஒண்டி கொண்டியா நிற்போம். நம்ம ஒற்றைக்கு தமிழ் நோக்கம் நான் அர்த்தம். பரிசுத்தாய் பெற்றது உண்மையானால் யாரும் உன்னை எதிர்க்க முடியாது. எந்த சக்தி உனக்கு விரோதமாய் எழும்பு, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. அத்தனை மகிமை நிறைந்த தேவன் நமக்குள் இருக்கிறார். பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க திராணி, நன்மை செய்யத்தக்க திராணி, அடுத்து உபத்திரவத்தில் அகப்படுவதற்கு உதவி செய்யும் திராணி, திராணியும் வல்லமையுடைய ஆவியார் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீரை மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே.
மாறாவின் தண்ணீர் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இல்ல. சர்வ ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எழியும் வரை ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எத்தனை சந்தோஷம்! திராணி வல்லமை உடையவர், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் திராணி, உபத்திரவ படர்களுக்கு உதவி செய்யும் திராணி, நன்மை செய்யும் திராணி, பிசாசை எதிர்க்கும் திராணி. மற்ற மைக்கேல் ஆஃப் பண்ணு தம்பி. இப்பொழுது அவர் இறங்கி வரப்போகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்ப போகிறார். வரங்கள் நான் நிரப்ப போகிறார். கனிகளை நிரப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வல்லமையும் திராணியுடைய ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி வரும்படி. Thank you Jesus, wonderful Jesus, almighty God. மகிமையான தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. Thank you Jesus, wonderful Jesus. மகிமையான தேவனுடைய வல்லமை இறங்கு ஒவ்வொருவரும் வரப்பட்டும். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். இறக்கும் இடத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் சிரசில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேலும் நன்றி மட்டும் சொல்லுங்கள்.
பரிசுத்த ஆவியான நமக்குள் இல்லாவிட்டால் நாம் ஜெயிக்கவே முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்ததுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதார ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம். மனதார ஸ்தோத்திரியுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னாரே, அவர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவன் நிரப்புவதற்காக நன்றி. ஒவ்வொரு சிரசிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, wonderful Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, ஒவ்வொரு மேல இறங்குகிறது, ஒவ்வொரு மேல இறங்குகிறது, ஒவ்வொரு மேல இறங்குகிறது. Thank you Jesus. ஒவ்வொரு ஊழியத்திலும், ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, வெறும் வாயினால் அல்ல, வெறும் பிரசங்கத்தினால அல்ல, வெறும் அந்நிய பாஷையை பேசி பல மணி நேரம் குதிப்பதினால அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவின் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி. எந்தெந்த நாடுகள் தேசங்களிலிருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சிரசிலும் தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும். என்ன விரும்பி என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அது உண்டாகட்டும், உண்டாகட்டும் இயேசு சுவாமி, உண்டாகட்டும். Thank you Lord, thank you Jesus. அற்புத வல்லமை ஒவ்வொருமே இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய அக்னி ஒவ்வொரு சிரசிலும் இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். நீர் தொடுவதற்காக நன்றி, நீர் ஒவ்வொரு நிரப்புவதற்காக நன்றி, ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்னி ஒவ்வொரு தொட்டு கொண்டிருப்பதற்காக கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது தேவ வல்லமை ஒவ்வொருமே இறங்கட்டும். Thank you Jesus. வல்லமையும் திராணியும் உடையவர் உங்கள் அருகில் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய அபிஷேகத்தை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus, wonderful Jesus. தேவ வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். நன்றி. வியாதியின் மேல் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். பொல்லாத வியாதிகளை, சபிக்கப்பட்ட வியாதிகளை, விசேஷமாய் இந்த பொல்லாத தொற்று வியாதிகள், வைரஸ், கிருமியினால் வரும் பலகீனங்கள் ஒவ்வொரு சரீரத்தோடு நீங்கி போவதாக. இந்த கிருமிகள் தேவ அக்கினியால் சுட்டரிக்கப்படட்டும். ஒவ்வொரு போதகர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். கர்த்தர் நாமத்தை அறிந்தவர்களை எந்த வாதையும் தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய அற்புத வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும். அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகிறது. மொபைல் போன் மூலமாக, ஆன்லைன் மூலமாக அல்லது இன்டர்நெட்டின் மூலமாக குடும்பங்கள் உடைந்து, ஆண்டவரே, இந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் குடும்பத்திலே ஆண்டவரே தன் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போய் விட்டார்கள். பொல்லாதவர்களோடு சேர்ந்து ஐயோ காதல் பண்ணி திருமணத்தில் லவ்ல விழுந்து எங்கள் குடும்பம் சின்னாபனமாக அவமானப்படுகிறது. மனைவி ஓடிவிட்டாள், கணவன் ஓடிவிட்டான், வாலிப மகள் ஓடிவிட்டாள், மகன் தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி போய்விட்டான். எல்லாம் ஆண்டவரே இந்த 8 மாதத்தில் நடக்கும் கொடூரமான காரியங்கள். தயவாய் இந்த இருதயத்தை, இந்த தனிமை என்கிற இந்த லோன்லினஸ்ல வருகிற பிசாசின் ஆயுதங்களை அவிழ்த்து போடும் இயேசு சுவாமி. ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒவ்வொரு வாலிபன் மூளைக்குள்ளும் சிந்தைக்குள்ளும் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யும். ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். பொல்லாத நிலைவிட்டு மாறும். இந்த பொல்லாத இந்த மொபைல் போன் அடிக்ஷன்ல இருந்து ஒவ்வொருவரையும் மாற்றும். லேப்டாப் அடிக்ஷன்ல இருந்து மாற்றும். இன்டர்நெட் அடிக்ஷன்ல இருந்து மாற்றும். போதை பழக்கத்தில் அடிக்ஷன் இருந்து மாற்றும். காம இச்சைகள் அடிக்ஷன் இருந்து மாற்றும். கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவிகள், மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவர்கள், இவர்களை பொல்லாத வேசித்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். ஒவ்வொருவரை விடுதலையாக்கும். மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற மக்களை பொல்லாத மது பிசாசிலிருந்து விடுதலையாக்கும். அந்த அபிஷேகத்தை நிரப்பும். அவர்களுக்கு ஒண்டியாய் ஜெயிக்க முடியாது சுவாமி. எனவே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும், தாரும். தனியே நின்று அவர்களால் ஜெயிக்க முடியாது. உம்முடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து யுத்தம் பண்ணும். அற்புதமாய் நடத்தும், அற்புதமாய் நடத்தும். ஒவ்வொருவரும்
இந்த வாழ்வு நான் விரும்பல பிரதர், ஆனாலும் என் வாழ்வு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். யாரெல்லாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். இயேசு சுவாமி, அங்கிள், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், என்னால முடியல, சில நேரத்தில் என்னை அறியாமல் சில காரியங்களை செய்து விடுகிறேன், கிருபையா ஆண்டவர் மன்னிச்சு அந்த அபிஷேகத்தை எனக்கு தர சொல்லுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, ஏதோ எத்தனை ஊழியங்கள் செய்தாலும் வாழ்வில் சற்று நேரம் சறுக்கி விடுகிறது, ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகிறேன் என்று தவிக்கிற ஒவ்வொரு ஊழியன் மீதும், ஒவ்வொரு ஊழியக்காரை மீதும் தேவனுடைய அபிஷேகம் பூரணமாய் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரின் பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பி கட்டும். பூர்வ நாளில் இருந்தது போல கட்டி எழுப்பும். தேவைகளை சந்தித்தரணும். படிப்புகளை ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் படிக்கிற பிள்ளைகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது சுவாமி, ஆபாசமான படங்களை பார்க்கிறார்கள், ஆன்லைனில் தவறுதலான காரியங்களை குழந்தைகள் செய்து விடுவார்கள் என்று தயவு செய்து ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த குழந்தைகளை விடுதலை ஆக்கும். இந்த ஆன்லைன் ஸ்டடிஸ் எல்லாம் இனி வேண்டாம் சுவாமி. அந்த கொரோனா முடிந்து நல்ல ஸ்கூல்களுக்கு போக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆலயங்கள் விடுதலோடு ஆராதனைகள் நடக்கட்டும். ஆண்டவரே, எத்தனையோ போதகர்கள் இந்த வியாதினால் மரித்து போன என்று கேள்விப்பட்டு அதோ ஆண்டவரே மிகவும் மனம் வேதனைப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனைகள் விடுதலோடு நடக்க இந்த கொரோனாவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்து விடுதலை கொடுக்க கத்த கிருபை செய்யும். ஆசீர்வதித்தலும். எங்களுடைய நாட்டுடைய தலைவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுற மக்களை ஆசீர்வதியும். வண்டி ஓட்டுகிற மக்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை சாரும். பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பாஸ்டர்களுக்கும் நல்ல சுகத்தை தீர்க்க ஆயுசையும் கொடும். ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தூர தேசத்திலிருந்தும் பக்கத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதற்கு உண்டாகட்டும். ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதித்தருளும் சுவாமி. இயேசு மருவார் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் இந்த நிலத்துக்கான காரியம் ஆண்டவரே இந்த மாதம் முடிவுக்குள் நாங்கள் முடிக்க கத்த கிருபைதாரும். அதற்காக உற்சாகமாய் சீக்கிரத்தில் கொடுத்து உதவத்தக்க மக்களை இருதயத்தை ஏவி அருளும் அப்பா. அவர்களால் முடிந்த ஒரு காரியத்தை இந்த காரியத்துக்காக உதவி செய்ய அவர்கள் இருதயத்தில் பேசும் பேசும் சுவாமி, பேசும். இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் முடிச்ச அடுத்த புதிய மாதத்துல ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஒரு தவணை சொல்ல விரும்பவில்லை அப்பா. நீர் ராஜாதி ராஜா, நாங்களுடைய வேலைக்காரர்கள் இன்னும் ஒரு தவணை சொல்ல விரும்பவில்லை ஆண்டவரே. இன்னொரு தவணை இல்லாதபடி நாங்கள் சீக்கிரத்தில் முடிக்க கத்த கிருபை செய்யும் சுவாமி, கிருபை செய்யும். இந்த ஊழியத்திற்கு உடன் ஊழியர் ஆசீர்வதியும். சகோதரி விஜயலட்சுமி கொடுத்த சுகத்துக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, ஆபரேஷனை வெற்றியாக முடித்து வெளியே வர கொடுத்த கிருபைக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைன், யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக என்னை கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசுமா உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். வெளியூர்லேருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். நான் அற்புதமான அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீ செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தா இயேசுக்கு துதிக்கிறமே செலுத்துகிறேன். சகல சத்தம் கட்டி நிர்மூலமாக்க பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தா இயேசு நாம ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆசீர்வதித்தலும். தொடர்ந்து கர்த்தா இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் என் அன்பு தம்பி ஹென்றி சாமுவேல், என் அன்பு மகள் ஆக்ஸலின், இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் எங்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கிறார்கள் அப்பா. இவர்களுடைய ஊழியங்களையும் கூட வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்கள் 1000 தலைமுறைக்கு செழிக்கட்டும். கிருபையின் கரத்தை வைத்து தொடர்ந்து நடத்தும் சுவாமி. அன்று எங்கள் உடன் ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நீ சொன்னவா இது சொன்ன காரியத்தை பற்றி செய்தேன். கத்ராயசுக்கு துதிக்கம் சேர்க்கிறேன். தந்து கத்ராயசுக்கு சிரத்தங்களை பூசிக்கொள்கிறேன். இப்பொழுது கத்தாவே, இந்த ஜெபம் முடியும் பொழுது என் பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்த ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் சுவாமி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கரநாமத்தில் இருக்கிறது. ஜூனாப்பில் என்னோட இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜாஸ்மின், சோஃபியா, சிஸ்டர் உஷா, அருமை சகோதரன் சுனில் பாபு, அருமை தங்கச்சி ஷீலா, அருமை தம்பி இமானுவேல், அருமை பிரதர் சேகர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு மகன் காட்சன், அருமை மகன் அகில், அருமை மகள் கிருபைவாணி, சிஸ்டர் ஹெலன், மல்லிகா, ஜோசப்,
விஜயராணி மகேஷ், என் அன்பு தங்கச்சி விஜயராணி மகேஷ், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிராஜ், தீபக் சாமுவேல் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிமளா, சிஸ்டர் பரிமளா, மோள எப்சே, பியூலா, சீஜா, கர்த்தர் அனுகிரகிக்கட்டே. பிரதர் சக்கரவர்த்தி, அன்பு மகன் ஹக்ஸின் ராய், அருமை மகள் பிரதர் தேவதாஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரதர் பிரவீன் குமார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரவீன் நெல்சன், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிரதர் ஜான் மார்டின், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் நித்யா, கர்த்தரை அனுகிரகிக்கட்ட என்ற மோளை கண்டது சந்தோஷம். நித்யா காட்டு தம்பி, திருப்பி நித்யா காட்டு எங்க. கர்த்தர் அனுகிரகிக்கട്ടെ. എല്ലാവരും ഉണ്ട്, ഇന്നല്ലേ വന്നിരിക്കുന്ന ആഡ് കിട്ടും. എൻ്റെ മോള് നിത്യ, ബ്രദർ സജു, എൻ്റെ മകൻ നിതിൻ, സിസ്റ്റർ എവിടെ? കർത്താവ് അനുഗ്രഹിക്കട്ടെ സിസ്റ്റർ, കർത്താവ് അനുഗ്രഹിക്കട്ടെ. என் அன்பு பாஸ்டர் சந்திரகுமார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், என் அன்பு மகன் இளங்கோ சிங்கப்பூர்லேருந்து, அருமை சகோதரி கவிதா அரக்கோணம், அருமை பிரதர் ஜான் ஸ்டீபன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பிரதர் கிறிஸ்டல் ஜெயன், என் அன்பு மகன் ஜான் ஜேக்கப் அண்ணன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சுதாகர் சிமியோன், விஜய், ரூத், பிரின்சி ஜோட், கிரேஸ், பிளசன் சாமியல், பாலச்சந்தர் துபாயிலிருந்து, ஃபேசில் டேனியல், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, கர்த்தர் வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் இருக்கீங்க. வீடியோ இல்லை, ஆடியோ மட்டும் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ஜோசப், ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஆலயங்கள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் நீங்கள் இந்த ஜூம் ஆப்பில் சிஸ்டர் அபில் கார்சன் பக்கத்தில் அகிலா அகில், கர்த்த அனுகிரகிக்கட்ടെ. கர்த்த ஆசீர்வதிப்பார் உங்களை. தேவனுடைய கரங்களோடு இருக்கட்டும். அடுத்த மாதம் நம் புது மாதத்தில் சந்திப்போம், புதிய வாரத்தில் சந்திப்போம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் இந்த லேண்டுக்கான 75% 70% மேலே சந்திக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாக்கியுள்ள தொகையை சந்தித்து நம்ம பத்திரம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகளை சந்திக்கும்படியா நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். இந்த மாதம் முடிவுக்குள்ளே நம்ம அதை முடித்துருவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடைய இன்றைய விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். துதி கனம் மகிமையும் உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.